கிறிஸ்தவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஜூலை மாதம் 30ஆம் நாள். இன்று தேவன் உங்களோடு பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு மன்னா என்னன்னு பார்க்கலாமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ நற்குணம். அன்பான குழந்தைகளே, ஆவியின் கனிகளாகிய குணலட்சணங்கள் மொத்தம் 9 இருக்கு இல்லையா? உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது நற்குணம் அப்படின்ற ஒரு கேரக்டர் பத்தி தான். நற்குணம் அப்படின்னா குட்னஸ். எல்லா நல்ல குணலட்சணத்தையும் இது குறிக்கும். எல்லா குட் கேரக்டர்ஸும் இதுல உள்ளடங்கும். ஒரு டிக்ஷனரியில நற்குணம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் கொடுக்கறாங்க தெரியுமா? மிக சிறந்த பகுதி. இது நமக்கு ரொம்பவே சூட் ஆகும். எப்படின்னா, கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய இந்த நற்குணத்திற்கு இது ஒரு நல்ல விளக்கமா இருக்கு. நம்முடைய இருதயத்தில் இந்த சிறந்த பகுதியாகிய நற்குணம் அதிகமா வளர வளர நம்மிடம் இருக்கும் கெட்ட குணங்கள், அதாவது பொறாமை, கசப்பு, கோபம், பொறுமையின்மை போன்ற தீமையான காரியங்கள் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். கொஞ்ச நாள் கழிச்சு அது மறைந்தே போயிடும். எனவே குழந்தைகளே, நாம் எப்போதுமே மற்றவர்களுக்கு நன்மை மட்டுமே செய்ய பழகணும். நம்முடைய இருதயத்துல கசப்பான எண்ணங்களுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காம நம்மிடம் இருக்கும் நல்ல குணங்களை எல்லாருக்கும் காண்பித்து எப்போதுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ பழகிக்கணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்க உடனே உங்க பைபிள் எடுத்துக்கோங்க. அதுல எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய இருதயத்தில் நற்குணத்தை அதிகமா வளர்த்து கொண்டு தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ்வது குறிச்சு இன்னைக்கு முழுசா உங்க மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. ஓகே, பாய். காட் பிளஸ் யூ டியர்ஸ்.